எடுத்துட்டு இந்த வெண்ணெய் நல்லா ஆட்டணுமே. வெண்ணெய் திரண்டு வந்துடும் கிரைண்டரில் போட்டு ஆட்டினாலும். எடுத்து வச்சு செய்த வெண்ணெய். இந்த வெண்ணெய்க்கு ஆடையில் தயிர் ஊற்றி ஊற்றி ஒரு நாள் வச்சுருந்து அப்புறம் தான் ஆட்டணும். அப்போ வெண்ணெயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நெய்க்கு. அதே மாதிரி இந்த மோரை வந்து உடம்புக்கு நல்லது, நம்மளே குடிச்சிக்கலாம். வீட்டுக்கு குடும்பத்துக்கு நம்மளே குடிச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டு நீர் மோராக்கி நம்மளே குடிச்சிக்கலாம். வீட்டில் கடைஞ்ச வெண்ணெய் நெய் உருக்கிறதுக்கு வெண்ணெய், முருங்கைத்தலை, உப்பு, தயிர், வரமிளகாய். நல்லா கொதிக்கும் போது அப்புறம் இதெல்லாம் ஊற்றணும். உப்பு போட்டுடலாம். கரை வரைக்கும் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கணும். கரைஞ்சிருச்சுன்னா சிம்மில் வச்சுருக்கணும் அடுப்பை. ரெண்டு வரமிளகாய் போட்டு வேகட்டும். முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. கடைசியிலே தயிர் ஊற்றணும் கொஞ்சம் லைட்டாக. கண்ணாடி பாட்டில் வடித்து ஊற்றிட்டு போது வெந்து வந்த வினாடி தயிர் ஒரு ஸ்பூனு. இது நல்லா சிகப்பாக வரணும் கீழே. இது நல்லா காஞ்சி லைட்டாக கலர் மாறிக்கிச்சு. அந்த அடியில் இருக்க ஆடை இல்லை. இதில் நல்லா கிளியராக எடுத்துகிட்டு வேணதுனால ஆடை விழுகாது ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு வந்தது ஆஃப் பண்ணிடணும். சரியா? எடுத்துட்டியா? உருக்கி நல்லா ஆற விட்டு கண்ணாடி பாட்டிலில் வடிகட்டியாச்சு. இது உறைஞ்ச வினாடி காட்டிக்கலாம். நல்லா இறுகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இறுகிக்கும். இதில் வந்து மிளகாய், உப்பு, தயிர், முருங்கைத்தலை, கருவேப்பிலை எல்லாமே போட்டது. எல்லாம் போட்டாதே இந்த மாதிரி குருணையாக வரும். தெரியுதா? ஒன்று தெரியுதா? அவ்வளோதான்.